பேக் டு மை யூடியூப் சேனல் லைஃப் ஆஃப் வேதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3 நாளா வீடியோ போடலன்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு. இந்த வெயில் வேற வெயிலுன்னா அப்புறம் அப்படியே இருக்கும், தழைச்சு இருக்கும், கொதிச்சுட்டே இருக்கும் இல்ல, நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். தழைச்சிட்டே இருக்கும் மீன்ஸ் அது வந்து மலையாளம் வார்த்தை. கொதிச்சுட்டே இருக்கு. நான் கூட நல்லாவே டேன் ஆயிடுச்சு, பார்த்தா தெரியும். இன்னைக்கு இப்போ சந்தோஷம் எல்லாம் இருக்கு. மேபி சந்தோஷம் வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் அவனுக்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சுதான் நான் இருக்கு. பின்ன சாப்பாடு காலையில நான் வந்துட்டு சாதாரண காலையில அதிகமா சாப்பிடல, உங்களுக்கு தெரிய மாதிரி. பட் இன்னைக்கு பூரி சாப்பிடணும்னு தோதி, பூரியெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஞ்ச் எதுவுமே வேணும். ஸோ லஞ்ச் எடுக்கவே இல்லை, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு கார் ஷோட் உண்டு, ஸோ அதை எடுக்கணும். சதீஷ் அண்ணாவும் நானும் இப்போ ஒரே கலர் ஷர்ட்டு தான். எந்த ஃபங்க்ஷனு போயிட்டு போடுது, ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் போறோம். இந்த மாதிரி 2 யூனிஃபார்ம் போட்டு தான் போனது. ஆனா நான் லொகேஷன்ல தான் போனது. சதீஷ் அண்ணா வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போனோம். அதே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததா. நான் இப்போ லொகேஷனுக்கு போறோம். சதீஷ் அண்ணாவும் லொகேஷனுக்கு தான் போறோம். இல்ல மேடத்தோட நாங்க வந்து கில்லி படம் பார்க்க போறோம். கில்லி படம் பார்க்க. கைஸ், நம்ம ரொம்ப நாளாச்சு பார்க்காத ஒரு ஆளை வீடியோக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டேன். எஸ், உங்கள் வசல் உங்களுக்காக வந்திருக்கிறேன். சோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாம் ஸ்பீக்ஸ். நீங்க வந்து வேதா. ஹாய், இல்ல வந்து தெரியாதா? சோ மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நேத்து தான் வந்து உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. இனியோட 1 இயர் ஆகுது. புரியல, சோ சீரியஸ் தானே 1 இயர் ஆயிருக்கு. ஆமா, லாஸ்ட் 24th ஏப்ரல்ல நம்ம தி பாப்கார்ன் எல்லாம் வாங்கி வச்சு டெலிகாஸ்ட் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ பாருங்க, அந்த பாப்கார்ன் முடியறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. சோ மக்களே, இது எல்லாமே வந்து முழுக்க உங்களோட சப்போர்ட் ஆகலாம். நீங்க என்னடா கண்டிப்பா வந்திருக்கீங்க. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் நினைக்கிறோம். இன்னும் நிறைய இயர்ஸ் வந்து உங்க ஃபேமிலில உங்களோட ட்ராவல் பண்ண ரொம்ப ஆசைப்படுறோம். கீப் சப்போர்ட்டிங் us. அப்புறம் இல்ல, டெய்லி வரன எபிசோட் பார்த்து அதுல எல்லாம் வந்து டாக் செய்து. ஆமா, சோ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. சோ நன்றி மக்களே. சோ தொடர்ந்து பாருங்க, உங்களுக்காக தான் நாங்க எடுத்து அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணுது பாருங்க, எவ்வளவு பாசமா போன்லாம் சொல்லுங்க. வீடியோஸ் எல்லாம் நல்லா போகுது. அவங்க நம்பி தான் நான் போடுறேன், அவங்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம்ல மேட்டர் தான் நான் சொல்றது. நான் ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போடுது இல்லையா, அந்த தாட்ஸ் எல்லாமே நல்லா எங்க இருந்து கிடைக்குது. நீ சொன்ன மாதிரி தான் நான் அந்த அப்படியே உள்ள இருந்து அப்படி யோசிக்கும் பொழுது நான் ஏதாவது பாக்குறேன். எப்ப நான் இது போஸ்ட் பண்ணுவது கூட தெரியல. காரணம் இப்போ டெய்லி vlog எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, லாஸ்ட் 3 days ஆயிட்டு ரொம்ப பிஸி ஆச்சு. ஷார்ட் கண்டினியூஸா போயிட்டே இருந்தோம், உடம்பு முடியல, ஷார்ட் எடுக்க முடியல. அதோட வெளியில வரலே ஹீட் தானே, எப்பவுமே இந்த ஃபேன் கட்டி குடிச்சுதான் நிக்கிறது. அதனால 3 days vlog எடுக்கவே இல்ல. சோ மக்களே, ஓகே, கண்டிப்பா வந்து விஷயம் சொல்லிருக்க மாட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம அஸ்வதியோட டாடிக்கு பர்த்டே. நேத்து இல்லடா, டே பிஃபோர் எஸ்டர்டே. பாருங்க, அது 6 days சொல்றாங்க. டே பிஃபோர் எஸ்டர்டே. உங்ககிட்ட சொன்னாங்களா? எல்லாரும் கூட ஷேர் பண்ண சொல்லல. எல்லாரும் சொல்றேன், இன்ஸ்டால வேற போட்டா சொல்லணும்ல. சோ மக்களே, அதனால வந்து உங்களுடைய விஷஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க. பிரேயர்ஸ் இருக்கு, டாடி பேசுங்க. யூடியூப் கிட்ட நான் சொல்லவே இல்லை. டாடி பர்த்டே இருந்து நான் இங்க இருந்து அவர் அங்க இருந்து, ஆனா ஷார்ட் டைம்ல வந்துட்டு வீடியோ கால் எல்லாம் பார்த்து கேக்க கட் பண்ணியாச்சு. அந்த ஒரு டைம் ஆச்சு. நீ அந்த டைம்ல இந்த ரூம்ல தூங்கிட்டு இருந்த. ஆனா நான் வந்து விஷ் பண்ணிட்டேன். என்னோட விஷஸ் நான் பதிவு பண்ணிட்டேன். சோ மக்களே, நீங்க மறக்காம விஷஸ் அந்த விஷயம் சொல்ல. உன்னோட பிளான் என்னது இப்போ? என்னோட பிளான் பாத்தீங்கன்னா, எனக்கு இப்போ ரொம்ப அதிகமா பசிக்கும் போது தான் வந்து வாங்க சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. சோ நான் போயிட்டு லைட் என்னோட லஞ்ச் சரி, நெக்ஸ்ட் முதல்ல காதல செகண்ட் இயர் ஆகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமா மேரேஜ் இருக்கு மாதிரி. நன்றி, வணக்கம், பாய் மக்களே. அத delete பண்ணல. தோஷா அப்படியே ஷூட் முடிச்சு இந்த முன்னாடி முடிஞ்சதுனால நானும் உட்காந்து சும்மா தோசை சாப்பிட வந்தாச்சு. ഗോമതി അക്ക ദോശ വന്നില്ല. അക്കാടെ ദോശ വന്നില്ല. എന്റെ ദോശ മേലെ 3rd ഫ്ലോറിൽ നിന്ന് സുട്ടിട്ട് വന്നതിനായിരുന്നു. അവളോ റോസ്റ്റ് ആയിട്ടിരിക്കല്ലേ. ബട്ട്
கீ ரோஸ்ட் நல்லா இருக்கு. அது சம்மந்தி நல்லா இருக்கு இல்லைக்கா? நல்ல சம்மந்தி இல்லை? இந்த ஒயிட் சட்னி தான் ரொம்ப பிடிச்சது. ஓகே, நீங்கள் சென்னையில் வந்தேன்னா ஓகே வடப்பழனி வழி பாஸ் பண்ணோம். லிட்டில் இந்தியான்னு ஒரு கிச்சனுக்கு வந்தால் போதும். நல்லா ரோஸ்ட்டு கிடைக்கும். கீ ரோஸ்ட்டு அண்ட் ஒனியன் ரோஸ்ட்டு எல்லாம் நல்லா இருக்கும். அக்காட ரோஸ்ட் வந்தாச்சு. அக்காட ரோஸ்ட் வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. இது இப்போ ஹால் நல்லா தான் இருக்கு. நீங்க வேணா இதை மாத்திக்கோங்க. எனக்கு இல்லை, இது ஓகே தான். போய் சாப்பிடுங்கக்கா, நல்லா தான் இருக்கு, டேஸ்ட் இருக்கு. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. இனி இப்போ அக்காட ரிவ்யூ டைம் ஆனு. ஸோ நானும் எங்கள் மேடமும் ஹோட்டலுக்கு வந்தப்போ நல்லா வெளுத்து கட்டு சாப்பிட்டு இருக்கும். லஞ்சுன்னு சாப்பிடலைன்னா டின்னர் நம்ம இப்படி பொழிக்கும். அதுவும் ஷூட்டு கரெக்ட் டைம்னு முடியணும். இல்லைன்னா சரி சாப்பிட்டுட்டு வரேன்.